Hello friends, welcome back to Caliber English. இந்த வீடியோவில் will you, would you, can you, could you அப்படின்னு தொடங்குற எக்ஸ்பிரஷன்ஸுக்கு அர்த்தங்கள் என்னென்ன, வித்தியாசங்கள் என்னென்ன, எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். பொலைட் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா இந்த லெசன் ஒரு முக்கியமான லெசன், அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Can, could, will, would are model verbs. The can, could, will, would எல்லாமே மாடல் வேர்ப்ஸ் நமக்கு தெரியும். இப்போ நம்ம பொதுவாகவே ரிக்வெஸ்ட் பண்ணும்போது பல விதங்களில் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அதில் ரொம்பவே காமனான ஒரு 4 ஃபார்ம்ஸ் என்னதுன்னா கேன் யூ அப்படின்னு தொடங்கும், வில் யூ அப்படின்னு தொடங்கும், வுட் யூ அப்படின்னு தொடங்கும், அல்லது குட் யூ அப்படின்னு தொடங்கும். இப்போ கேன் யூ, வில் யூ, வுட் யூ, குட் யூ இந்த 4 ஃபார்ம்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா கேன் யூ, வில் யூ அதாவது மொதல் 2 ஃபார்ம்ஸுமே இன்ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸில் பயன்படுத்தலாம். ப்ளஸ் அது கொஞ்சம் லெஸ் பொலைட்டாக இருக்கும், ஓகே, கொஞ்சம் பணிவு கம்மியாக இருக்கும். இப்போ இன்ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட, ரிலேட்டிவ்ஸ்கிட்ட அல்லது நம்மளை விட வயசில் கம்மியாக இருக்கவங்கள்ட்டெல்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த 3rd and 4th ஃபார்ம் பாருங்கள், would you, could you அப்படின்றது நம்ம ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸில் பயன்படுத்தலாம். அதே போல் இது பயன்படுத்துறது கொஞ்சம் பொலைட்டாக இருக்கும். ஸோ ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆஃபீஸில் இதை பயன்படுத்தலாம், நம்மளுடைய சுப்பீரியர்ஸ் கிட்ட அதாவது நம்மளுடைய அதிகாரிகள் கிட்ட பயன்படுத்தலாம், ஃபார்மலான லெட்டர் எழுதும் போதோ அல்லது ஏதாவது ஒரு ரைட்டிங் பண்ணும் போதோ அல்லது இமெயில் அனுப்பும் போதோ இதை பயன்படுத்தலாம். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட இதை பயன்படுத்தலாம், வயசில் மூத்தவங்க கிட்ட பயன்படுத்தலாம். ஸோ மரியாதையாக அல்லது பணிவோட ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். பேசிக்காக இந்த 4 ஃபார்ம்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னதுன்னா இதுதான். மொதல் 2 பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மலாக லெஸ் பொலைட்டாக இருக்கும், ஆனால் அடுத்த 2 பார்த்தீங்கன்னா ஃபார்மலாக பொலைட்டாக இருக்கும். ஆனால் மீனிங்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னா தயவு செய்து உங்களால் எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு தமிழில் கேட்போம். தயவு செய்து எனக்கு நீங்கள் உதவி செய்வீர்களா அப்படின்னு கேட்போம். ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கலாம், வில் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படி கேட்கலாம், could you please help me அப்படியும் கேட்கலாம், would you please help me இப்படியும் கேட்கலாம். ஸோ 4 விதமாகவும் கேட்கலாம். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா மொதல் 2 ஃபார்ம்ஸும் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸில் பயன்படுத்தலாம், கொஞ்சம் லெஸ் பொலைட்டாக இருக்கும். ஆனால் 3rd and 4th ஃபார்ம் பாருங்கள், கொஞ்சம் ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸில் பயன்படுத்தலாம், ப்ளஸ் பொலைட்டாக இருக்கும். கேனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னதுன்னா could, wilலுடைய பாஸ்ட் ஃபார்ம் would. ஸோ we use the past forms to be more polite or formal. இன்னொரு சின்ன வித்தியாசம் என்னது அப்படின்னா will you please lend me some money, will you please lend me some money அப்படின்னு சொன்னாவோ அல்லது would you please lend me some money, would you please lend me some money அப்படின்னு சொன்னாவோ அதுக்கு தமிழ் அர்த்தம் என்னதுன்னா தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பணம் கடன் தருவீர்களா அப்படின்னு அர்த்தம். ஆனால் can you please lend me some money, can you please lend me some money அப்படின்னு சொன்னாவோ அல்லது could you please lend me some money, could you please lend me some money அப்படின்னு சொன்னாவோ அதுக்கு தமிழ் அர்த்தம் என்னதுன்னா தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பணம் கடன் தர முடியுமா அப்படின்னு அர்த்தம். மற்றபடி இதுக்கான தமிழ் மீனிங்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். இந்த 4 ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான 2 ஃபார்ம்ஸ் என்னது அப்படின்னா கேன் யூ ப்ளீஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறது, இன்னொன்று குட் யூ ப்ளீஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு தயவு செய்து ஜன்னல்களை மூட முடியுமா அப்படின்றத can you please close the windows, can you please close the windows அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா could you please close the windows, could you please close the windows அப்படின்னு கேட்கலாம். ஸோ can you please அப்படின்னு ஆரம்பிக்கிறத நம்ம இன்ஃபார்மல் சுச்சுவேஷனில் பயன்படுத்திக்கலாம், could you please அப்படின்னு ஆரம்பிக்கிறத நம்ம ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸில் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த 4 ஃபார்ம்ஸ்லையுமே பெஸ்ட் 2 ஃபார்ம்ஸ் என்னது அப்படின்னா would you அப்படின்னு ஆரம்பிக்கிறது, இன்னொன்று could you அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஏன்னா இது ரெண்டுமே நம்ம ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸில் பயன்படுத்தலாம், ப்ளஸ் பொலைட்டாக இருக்கும். இதை ஏன் பெஸ்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ கேன் யூ, வில் யூ அப்படின்றத நம்ம ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸில் பயன்படுத்த முடியாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பெரியவங்கள்கிட்ட நம்ம மரியாதை இல்லாமல் பேசினா அது தப்பாயிடும். ஆனால் இந்த would you, could youன்ற ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸில் பயன்படுத்தக்கூடிய இந்த இங்கிலீஷை நம்ம பெரியவங்கக்கிட்டேயும் பயன்படுத்தலாம், சின்னவங்கக்கிட்டேயும் பயன்படுத்தலாம். ஸோ சின்னவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறது நல்ல விஷயம் தானே. அதனால் இந்த 4 ஃபார்ம்ஸ்லேயும் ரொம்ப பெஸ்ட்டு ஃபார்ம்ஸ்ன்னு நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா
would you அல்லது could you அப்படின்னு ஆரம்பிக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ எடுத்துக்காட்டுக்கு தயவு செய்து ஜன்னல்களை மூடுவீர்களா அப்படின்றத would you please close the windows, would you please close the windows அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா தயவு செய்து ஜன்னல்களை மூட முடியுமா அப்படின்றத could you please close the windows, could you please close the windows அப்படின்னு கேட்கலாம். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எனக்கு ஒரு பேனா கொண்டு வருவீர்களா அப்படின்றத will you get me a pen, will you get me a pen அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா would you get me a pen, would you get me a pen அப்படின்னு சொல்லலாம். எனக்கு உங்களால் ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்றத can you do me a favor, can you do me a favor அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா could you do me a favor, could you do me a favor அப்படின்னு கேட்கலாம். தயவு செய்து ஃபேனை ஆன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்போம். அது இங்கிலீஷில் will you please turn on the fan, will you please turn on the fan அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா would you please turn on the fan, would you please turn on the fan அப்படின்னு கேட்கலாம். தயவு செய்து உன்னுடைய அறையில் லைட்ஸை ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்றத இங்கிலீஷில் can you please turn off the lights in your room, can you please turn off the lights in your room அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா could you please turn off the lights in your room, could you please turn off the lights in your room அப்படின்னு கேட்கலாம். தயவு செய்து இந்த லக்கேஜை தூக்க எனக்கு உதவி செய்வீர்களா அப்படின்றத will you please help me with this luggage, will you please help me with this luggage அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா would you please help me with this luggage, would you please help me with this luggage அப்படின்னு கேட்கலாம். தயவு செய்து இதை எப்படி பொருத்துவது என்று எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்றத can you tell me how to fix this please, can you tell me how to fix this please அப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா could you tell me how to fix this please, could you tell me how to fix this please அப்படின்னு கேட்கலாம். தயவு செய்து எனக்காக ஒரு டாக்ஸியை கூப்பிடுவீர்களா அப்படின்றத could you call a taxi for me please, could you call a taxi for me please அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா would you call a taxi for me please, would you call a taxi for me please அப்படின்னு கேட்கலாம். தயவு செய்து ஒரு நிமிடம் உங்களுடைய பேனாவை எனக்கு தர முடியுமா அப்படின்றத could you please lend me your pen for a minute, could you please lend me your pen for a minute அப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா would you please lend me your pen for a minute, would you please lend me your pen for a minute அப்படின்னு கேட்கலாம். கடைசியாக இன்னொரு முறை நான் தெளிவாக சொல்கிறேன், கவனிங்க. என்னை 5 மணிக்கு எழுப்ப முடியுமா அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா என்னை 5 மணிக்கு எழுப்புவீர்களா அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் 4 விதமாக சொல்லலாம். எப்படின்னா can you wake me at 5 o'clock, will you wake me at 5 o'clock, could you wake me at 5 o'clock, would you wake me at 5 o'clock அப்படின்னு 4 விதமாக சொல்லலாம். ஆனால் மொதல் 2 ஃபார்ம்ஸும் இன்ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸில் பயன்படுத்தணும். அதை ஃபார்மல் சுச்சுவேஷனில் பயன்படுத்தினா தப்பாயிடும். ஆனால் அடுத்த 2 ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸில் பயன்படுத்தணும். அதை இன்ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸில் பயன்படுத்துறது தப்பாகாது. அதனால தான் இந்த 4 ஃபார்ம்ஸ்லேயும் இந்த 2 ஃபார்ம்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னேன். கடைசியாக இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங் கொடுக்க விரும்புகிறேன். என்னது அப்படின்னா, இந்த வீடியோவில் நல்லா கவனிச்சிங்கன்னா will, would, can, could இது 4த்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத நான் சொல்லலை. ஓகே, இது மாடல் வேர்ப்ஸ். இதுக்கான வித்தியாசங்கள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் நான் சொல்ல வந்தது என்னன்னா, ரிக்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம 4 ஃபார்ம்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். எப்படின்னா will you, would you, can you, could youன்னு தொடங்குகிற 4 ஃபார்ம்ஸ். இந்த 4 ஃபார்ம்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன அப்படின்றதான் சொல்லியிருக்கேன். மற்றபடி நீங்கள் இந்த 4 மாடல் வேர்ப்ஸுக்கும் மீனிங் சேம் தான் கிட்டத்தட்ட அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதே போல் வில்லுக்கு பதிலாக நம்ம ஃபார்மலாக உட்டு பயன்படுத்திக்கலாம், கேனுக்கு பதிலாக நம்ம ஃபார்மலாக குட்டு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம போட்டுற முடியாது. மற்ற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான மீனிங் கம்ப்ளீட்டாக மாறுபடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், ஐ வில் கோ அப்படின்னா நான் போவேன், இது ரியல் சுச்சுவேஷனை குறிக்கும். ஐ வுட் கோ அப்படின்னாலும் நான் போவேன் தான், ஆனால் அன்ரியல் சுச்சுவேஷனை குறிக்கும். அதாவது நான் போக ஆசைப்படுறேன், ஆனால் போகக்கூடிய பாசிபிலிட்டி கிடையாது அப்படின்னு அர்த்தம்.
அதே போல் ஐ கேன் கோ அப்படின்னா என்னால் போக முடியும் அப்படின்னு அர்த்தம். ப்ரெசண்ட்டில் ஃப்யூச்சரில் என்னால் போக முடியும். ஆனால் ஐ குட் கோ அப்படின்னா என்னால் போக முடிந்தது அப்படின்னு அர்த்தம். அதாவது பாஸ்ட்டில் என்னால் போக முடிந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 மாடல் வேர்ப்ஸுக்குமே இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா மீனிங்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும். ஒரே மீனிங் கிடையாது. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் வேர்பையுமே ப்ரெசென்ட் பண்ணி அதை நம்ம எங்கெங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். That's it with today's lesson. I hope you enjoyed this video. If so, give it a thumbs up and subscribe for more videos. Thank you.